அடியே கொலகாரி, உண்மையை சொல்லு. என்ன அப்படியே ஆண் வாயை பொழந்துக்கிட்டு திரு திருன்னு முழிக்கிற? தங்கம்மா வீட்டுல இருந்து நீ வர்ற, காசோட வர்ற, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. யார் குடும்பத்தை கிடைக்க பிளான் பண்றீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஒழுங்கா சொல்லு. ஐயோ, இந்த குண்டக்கட்டை மாட்டிக்கிட்டீனே. இந்த குண்டக்கை என்ன இப்படி கோவப்படுது? நம்ம எங்க போயிட்டு வந்து இதுக்கு என்ன? உண்மையை சொன்னா தோலை உரிச்சு போடும். இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு தெரியலையே. பேசாம வயிறு வலின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருவான். சொல்லுடி கொலகாரி, என்ன வாயை பொழந்துட்டு அப்படியே நிக்கிற? ஒரு நாளா நம்ம ஊர்ல பல குடும்பம் கெட்டு போச்சு. ஒழுங்கு முறையா உண்மையை சொல்லி இப்ப யார் குடும்பத்தை கெடுக்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? தங்கம்மாட்ட போய் நீ காசு வாங்கிட்டு வர்றனா? உங்களுக்குள்ள என்ன நடக்குது சொல்லு. அக்கா அக்கா, ஏக்கா இப்படி கோவப்படுற? எனக்கு வயிறு வலிக்கா, உடம்பு சரியில்லை. அதான் தங்கம்மாட்ட போய் கடனா காசு வாங்கிட்டு வர்றீக்கா. ஒரு வாரம் நீ என்ன எங்கேயாச்சும் பாத்தியா வெளியில? சொல்லு. நான் எங்கேயுமே ஒரு வாரம் வெளியிலேயே வரல. ஏன்னா எனக்கு வயிறு வலி, வயிறு அப்படியே உள்ள போகுது. அதனாலதான் ஆஸ்பத்திரி செலவுக்கு தங்கம்மாட்ட போய் கடன் வாங்கிட்டு வரேன். நம்புக்கா, முன்னாடிதான் இப்படி அடுத்த குடும்பத்தை நான் கெடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் அப்படி இல்லக்கா. நான் திரும்பி ரொம்ப வருஷம் ஆச்சு. என்னவ வயிறு வலிங்கிறா? உண்மையத்தான் சொல்றாளா? ஆமா, இவள ஒரு வாரமா நம்மள எங்கேயும் பாக்கல. ஒருவேளை உண்மையாவே இருக்குமோ? சரி சரி, எங்க போக போற? நான் என்ன ஏதாச்சும் குட்டி கலாட்ட பண்ணா அவன் நம்மகிட்ட சிக்காமையா இருப்பா. அன்னைக்கு வச்சுக்கலாம் அவளை. இவளை துவைச்சு காயப்பட்டாதே சரிவிட்டு வருவா. சரி, இப்ப விட்டுருவான். சிக்காமையா போவா, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சரிடி சரிடி போதா. வயிறு வலியா? போ ஆஸ்பத்திரி போய் என்னன்னு பாரு போ. என்கிட்ட போய் சொல்லல. என்கிட்ட போய் சொன்னா கண்டிப்பா நீ என்கிட்ட மாட்டிக்குவ. கூடிய சீக்கிரத்துல மாட்டிக்குவ. அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னைய, சரியா? சரி போ போ. வயிறு வலின்னு சொல்றாரு, நான் சும்மா வர்றேன், சரியா? நீ திரும்பி ரொம்ப நாள் ஆச்சு வரங்கிறியா? பாப்போம் பாப்போம், நீ திரும்பிட்டியா இல்ல இன்னும் அப்படியே இருக்கியான்னு பார்க்கத்தானே போறோம். போ போ. கொலகாரியா கொக்க. நாங்கெல்லாம் ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி பல பிளானிங்கோடு இறங்குவோம். மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிக்கிறதுங்கிற முதற்கொண்டு அத்துப்படி ஐயாவுக்கு. இந்த மாதிரி அறிவெல்லாம் இல்லைன்னா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? இந்த மாதிரி விஷயத்துல நான் தான் கிங்கு. எங்க ஊர்ல என்னை யாரும் அடிச்சுக்க முடியாது. வரட்டா மக்களே, சிறுத்தை சிக்கும், சில்வண்டு சிக்காது. பாருடா, வரிய கவிட்டு வழியா வந்துட்டோமா? சரி, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்குன்னு நினைச்சாலும் நேரத்தை பாருங்க, நேரம் வீட்லயே கொண்டு வந்து விடுது. சரி, அப்புறம் என்ன, காலிங்களை தட்டி இன்னொரு குண்டாவை தலையில போட்டுட்டு போவோம். அப்பதான் நமக்கும் தூக்கம் வரும். நம்ம காரியத்தை கணக்கச்சிதமா முடிச்சா அந்த தங்கம்மா கிளவி 1 லட்சம் ரூபாய் தெரிஞ்சல் இருக்கு. 1 லட்சம் இரவு பகல் பாராம உழைச்சாலும் இந்த ஜென்மத்தில் நம்ம சம்பாதிக்க முடியாதுடி. போடு, ஒரு குண்டை தூக்கி போடு தலையில. அக்கா, நீங்க தானா? நல்லா இருக்கீங்களா அக்கா? என்ன நேரத்தே வரீங்க, நீங்க வரல? வாங்க உள்ள வாங்க. சொல்லுங்க பெரியக்கா, என்ன நினைச்சு வச்சிருக்கீங்க மாப்பிளைய பத்தி? போன தடவை நான் சொல்லியிருந்தேன் மாப்பிள்ளை சரக்கெல்லாம் அடிப்பாருன்னு. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? பொண்ணு கொடுக்கலான்னு இருக்கீங்களா இல்ல வேணாம்னு நினைக்கிறீங்களா? என்னன்னு உங்க முடிவை சொல்லுங்க. மாப்பிள்ளைய பத்தி கவலைப்படாதீங்க, பையனா கிடைக்காது. என் சொந்தத்திலே எவ்வளவோ பையன் இருக்காக்கா. நல்லா பையனா பார்த்து கட்டி வைப்போம். பீஸா விற்கிறதெல்லாம் இருக்கேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. ஆமா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு வேலை. அப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க. பீஸா வேலை தாக்கா, பீஸா போட்டு கொடுக்குறது. நல்ல சம்பளம். எனக்கு தெரிஞ்ச இடத்துல பையன் இருக்கேன். நீங்க என்னன்னு யோசிச்சு பாருங்க, இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கலாமா என்னன்னு. ஆனா பையன் குடியாருங்க, நான் விசாரிச்ச வரைக்கும் அப்படிதான் சொன்னாங்க. நீங்க என்னன்னு யோசிச்சு பார்த்து சொல்லுங்கக்கா. பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க, தேடுவான் நல்ல இடத்துல. இல்லக்கா இல்லக்கா, வேற வக்கெல்லாம் மாப்பிள்ளை பார்க்க வேணாம். என் தம்பி தாக்கா, எனக்கு தெரிஞ்ச இடந்தேன். ஆமா, நீங்களே அப்படி சொல்றீங்க குடிப்பாரு குடிப்பாருன்னு. நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த மாதிரிலாம் என்கிட்ட யாரும் சொல்லலக்கா, சரியா? உங்களுக்கு யாரோ தவறா தகவல் சொல்லியிருக்காங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் பையன் நல்ல பையன் சொல்றாங்க. அவங்கள பத்தி எனக்கு தெரியும்க்கா. அவங்களும் நாங்களும் சொந்தந்தேன், தூரத்து சொந்தந்தேன். கொஞ்ச நாள் பேசிக்காம இருந்தோம், அவ்வளவுதாக்கா. மற்றபடி அவங்கள பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்க்கா. தாஜாக்கானா ரொம்ப நல்லவங்க. அந்த மாதிரி மாமியார்லாம் கிடைக்காதுக்கா என் மகளுக்கு. ஆமா, அவங்கள பத்தி எனக்கு தெரியும். பொண்ணு கொடுத்தா அங்கதாக்கா கொடுக்கலான்னு இருக்கேன். வேற பக்கமெல்லாம் கொடுத்து நான் கஷ்டப்பட முடியாதுக்கா. முன்ன பின்ன தெரியாத இடத்துல பொண்ணை கொடுத்துட்டு நாளை பின்ன ஏதாச்சும் சொன்னா எங்களால பார்க்க முடியாதுக்கா. இந்த பையனா பக்கத்து ஊரு 2 கிலோமீட்டருங்க. ஏதாச்சும் சொன்னா உடனே ஓடி போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவேன். ரொம்ப தூரத்துல எல்லாம் பொண்ணை கொடுத்தா என்ன ஆகுறது? வேணாமுக்கா, வேற பக்கம் பொண்ணு வேற பக்கம் மாப்பிள்ளை பாக்குற மாதிரி ஐடியாவே இல்லக்கா. பொண்ணுன்னு கொடுத்தா இந்த பையனை தான் கொடுப்பேன். ஆமாக்கா, இதுல எந்த மாற்றமும் இல்லக்கா. எனக்கு வந்து தாஜாக்கா வீட்டுலதான் என் பொண்ணு போறோம்னு எனக்கு ஒரு ஆசை. ஆஹா, என்னடா இது, நம்ம ரூட்டு ட்ராக் மாறுது. விடக்கூடாதே, என்ன செய்யலாம்?
ஏதாச்சும் ஒரு பிட்ட போடுவோம். ஐயோ ஐயோ அக்கா, என்னக்கா இந்த காலத்துல இப்படி ஒரு அப்பாவியா இருக்கீங்க? என்ன பெரிய சொந்த பந்தம்? தாய் பிள்ளையா இருந்தாலும் பையன் நல்ல பையன் விசாரிக்க வேணாமா? சொந்தக்காரங்கன்னா கரெக்டா கரெக்டா இருப்பாங்களா? ரொம்ப நல்லவங்க இருந்துருவாங்களா? என்ன நீங்க இந்த காலத்துல இப்படி இருக்கீங்க? தாய் பிள்ளையா இருந்தாலும் தெளிவா விசாரிக்கணும்க்கா. ஊர் உலகத்துல எவ்வளவு ஏத்த பாக்குறான். சொந்தம் சொந்தம்னு பொண்ணை கொடுத்துட்டு கடைசியில சொந்தக்காரங்க ஆப்பு வைப்பாங்க. இதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லையா? தினமும் இந்த நாடகத்துல பாத்துட்டு தானே இருக்கீங்க. என்னென்ன கொடுமை பண்றாங்க. சொந்த விட்டு போக கூடாது, சொந்த விட்டு போக கூடாதுன்னு பொண்ணு கொடுத்தவங்க இவங்க எல்லாம். கடைசியில சொந்தக்காரங்கனாலே இந்த பொண்ணு வாழ்க்கையில எத்தனை பேருக்கு வாழ்க்கை போயிருக்கு. என்ன நீங்க இந்த காலத்துல இப்படி இருக்கீங்க? நல்லா யோசிங்க, அவசரப்படாதீங்க. நீ சொல்றது சரிதாக்கா, நீ சொல்றது 100க்கு 100 சரிதான். குழப்பமா இருக்கேக்கா. இப்ப நீ சொல்றதை கேட்ட உடனே எனக்கு யோசிக்கலாமான்னு தோணுது. மனசு ஒரே குழப்பமா இருக்குக்கா. என்ன பண்றேனே தெரியலக்கா. நீ சொல்றது சரிதான். சரிக்கா, பாப்பா நான் விசாரிக்கிறேன். இப்ப நம்ம நாளைக்கே கல்யாணம் வைக்க போறோம் இல்ல? இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு. யோசிப்போம்க்கா, யோசிப்போம். ஆனா எனக்கு எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு அந்த வீட்டுல பொண்ணு கொடுக்கறது எனக்கு ஒரு ஆசை. சரிக்கா, பாப்போம். எங்க அப்பா இருந்தாலும் அந்த வீட்டுல பொண்ணு கொடுக்க சொல்லுவாரு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதுமே எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த குடும்பம் நல்ல குடும்பம், நல்லவங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காருக்கா. எனக்கு அது ஒரு இதே மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். சரிக்கா, பாப்போம், யோசிச்சு பாக்குறேன். அடியே சிகப்பி, பாத்தியா இந்த கொலகாரி என்னென்ன பேசுறான்னு? நம்ம சந்தேகப்பட்டு இவ பின்னாடியே வந்து சரியா போச்சுல. குடும்பத்தை கெடுத்தவ தங்க மாட்ட காசு வாங்கிட்டு வந்தாடி. இவங்க 2 குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சுதான் எல்லாம் பிளான் பண்றாளுங்க. இந்த பரியாக்கா இருக்குல்ல, அது மகளை வந்து தாஜக்கா மையனுக்கு கொடுக்கலான்னு இருப்பாங்க போல் இருக்கு. அதை கெடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு பிளானிங் போடுறாளுங்க. கேப்பேன் என்னென்ன பேசுறேன் எல்லாத்தையும் கேட்பான். ஆமாக்கா, கொள்ளையில போறவ எப்படி எல்லாம் பேசுறா பாருங்க. ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு பிஹெச்டி படிச்சுட்டே வருவாளுங்க போல் இருக்கு. எவ்வளவு தந்திரமா பேசுறா பாருக்கா. அந்த அக்கா மனசு எப்படி மாத்துறா பாருங்க. இப்படிதாக்கா ஊர்ல உள்ள பல குடும்பத்தை கெடுத்துட்டா. இவ பேசிட்டு வெளியில வரட்டும், இவள நொங்காம கூடாது. ஆமாடி ஆமா. சரி, அப்படியே சைலண்டா இரு, என்ன அமைதியா இரு. அவ என்னென்ன பேசுறாங்க அம்மட்டையும் கேட்பான். மூச்சு விடாத, கம்முன்னு இரு அப்படியே. என்னக்கா பெரியக்கா, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு மனசுல இருக்கா? யோசிச்சு பாருங்க. என்னை பத்தி நீங்க விசாரிச்சு பாருங்க. ஊருக்குள்ள நான் வந்து ஒரு பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் எதையும் செய்வேன். சரிங்களாக்கா? எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் மறைக்க மாட்டேன். இதனால எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு நான் இறங்கி செய்யக்கூடிய ஆளுக்கா. ஆமா, அந்த பையனை பத்தி எனக்கு தகவல் வந்துச்சு, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். சரியா? அதுக்கு மீறி உங்க விருப்பம்க்கா. சின்ன பிள்ளைல இருந்து நீங்க பெத்து வளர்த்தீங்க. யோசிச்சு பாருங்க. குடியார பையனுக்கு பொண்ணு கொடுத்துட்டீங்கன்னா நாலு முழுது உங்க பொண்ணு கஷ்டப்படும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவா எடுங்க. ஆமா, நீங்க என்னைய மாப்பிள்ள பாக்கச்சுன்னா நான் பாக்கேன் உங்களுக்காக. நம்ம சொந்தத்துல எத்தனையோ பசங்க இருக்கானுங்க. சரியாக்கா? பயப்படாம முடிவெடுங்க, நல்ல தைரியமா முடிவெடுங்க. சரிக்கா, சரி. நீங்க சொல்றதே நான் யோசிச்சு பாக்குறேன். நீங்க சொல்றது கரெக்டா தானே சொல்றீங்க? ஆமா, உங்களை போய் எதுக்கு நான் சந்தேகப்படணும்? சரிக்கா, நான் யோசிச்சு பாக்குறேன். மனசுக்கு ஏதாச்சும் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேக்கா. நீங்க வாங்க வீட்டுக்கு. சரியா? உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குக்கா. சரிங்களா? நீங்க சொல்றத கண்டிப்பா நான் யோசிக்கிறீக்கா. அக்கா சரோஜாக்கா, பாருங்க என்னன்னு சொல்றா பாருங்க அந்த கொலகாரி. அந்த அக்கா மனசை மாத்திட்டாக்கா. வரட்டும், இவளை இந்த வீட்டு வாசல்லையே அட்டி நடிக்கணும்க்கா. கோவப்படாதடி சிகப்பே, கோவப்படாத, பொறுமையாரு. அவ பேசி முடிச்சுட்டு வெளியில வரட்டும். அவளை அடிக்கிற அடியில இனிமே இந்த வேலையை அவளை விட்டுறணும். இந்த குடும்பம் இல்ல, எந்த குடும்பத்துக்குள்ளேயும் போய் இந்த வேலையை அவ செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு இவளை போட்டு அடி வெளுக்கணும் முடியும். ஆமாக்கா, கரெக்டா சொன்னீங்கக்கா. வரட்டும். சரி பெரியக்கா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, கிளம்புறேன். வீட்டுல வேலையெல்லாம் இருக்கு. ஆமா, சந்தைக்கு வேற போகணும். சரி பாருங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டு தூங்குங்க. நான் வீட்டுக்கு போறேன். போயிட்டு நாளைக்கு வரீக்கா. சரியா? அந்த பையனை பத்தி இன்னும் கொஞ்சம் கூட விசாரிச்சுட்டு நல்லா தெளிவா விசாரிச்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். சரியா? நீங்க இதே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நல்லா தூங்குங்க. சரிங்களா? காலையில பாப்போம். சரிம்மா, சரி போயிட்டு நாளைக்கு வா. நாளைக்கு காலையில மறக்காம வாமா. சரிக்கா. சரி, நான் கிளம்புறீக்கா. 3, 2, 1. ஐயோ கடவுளே, சரோஜாக்கா. ஐயோ சிகப்பி வந்திருக்கா. ஆகா, கைக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டியடா. போட்டு வெளுக்க போறாளே. ஐயோ, கண்ணை உடைச்சிட்டாளுகளே. ஐயோ விடுங்கடி. ஐயோ என்ன கொல்றாளுகளே. என்னை அடிச்சு கொல்றாளுகளே. யாருமே என்னை காப்பாத்த யாருமே இல்லையா? ஏண்டி கொலகாரி, என்கிட்ட அவ்வளவு போய் சொல்லிட்டு நீ தப்பிச்சலன்னு பாத்தியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன் பின்னாடி அதுக்கு தானே நாங்க வந்தோம். இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி சேட்டை செஞ்ச உன்னை தொலைச்சு விட மாட்டுக்க. இன்னொரு தடவை நீ இந்த பக்கம் வந்த உன் கழுத்தை 2ஆ வெட்டி ஊர் எல்லையில கொண்டே வச்சிருவோம் பாத்துக்க கொலகாரி.